டிவைன் மருத்துவம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆரோக்கியமான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறந்த காலை உணவை தான் பார்க்க போகிறோம். அதுவும் மிக மிக ஆரோக்கியமான ஒரு உணவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது வாழைப்பழம், தேங்காய், பாதாம், நாட்டு சக்கரை. இதை வச்சு நம்ம ஒரு ஆரோக்கியமான காலை உணவை பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், வாழைப்பழத்தையும் தேங்காயும் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு பல நன்மையான விஷயங்கள் கிடைக்கும். இதில் பாதாம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, ஒரு புரோட்டீன் நம்ம காலையில் எடுக்கும் பொழுது, பாதாமில் புரோட்டீன் இருக்குன்னு தெரியும். இந்த புரோட்டீன் நம்ம காலையில் எடுக்கும்போது அன்றைய தினம் முழுவதும் நம்ம ரொம்ப புத்துணர்ச்சியோடையும் டயர்ட் ஆகாமல் ரொம்ப எனர்ஜியாக இருப்போம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பாதாம் எடுக்கிறோம். நாட்டு சக்கரை உங்களுக்கு சொல்லவே வேணாம், வெள்ளைச்சீனி நல்லதில்லை. அதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை எடுக்கிறோம். இல்லை பனவெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது இதை வச்சு நம்ம ஒரு ஆரோக்கியமான காலை உணவு எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வாழைப்பழத்தை பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். இதில் நம்ம தேங்காய் சொன்னோம் இல்லையா, அந்த தேங்காவை அரைச்சி திக்காக எடுத்து அந்த பாலை இதில் கலக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பாதாம் சொன்னோம் இல்லையா, அந்த பாதாமை நான் பொடியாக நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது மேலே தூவி விடணும். உங்களுக்கு இல்லை எனக்கு பாதாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2-3 பாதாம் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் 4 பாதாமே போதுமானதாக இருக்கும். அந்த ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து இனிப்புக்காக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கணும். நம்ம இந்த கெலாக்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதில் நம்ம பால் ஊற்றி சாப்பிட்ற அந்த ஆர்டிஃபிஷியலான சாப்பாடை விட, அந்த செயற்கையான உணவை விட இந்த இயற்கையான உணவு காலையில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு இப்படி சாப்பிட கூட பிடிக்காதுங்க, ஏன்னா நான் தேங்காய் பால் நான் இப்படி சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடித்து மில்க் ஷேக் மாதிரி கூட நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு அப்போ தெரியவே தெரியாது. அது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். உங்களுக்கும் இதனுடைய பலன்கள் எல்லாம் உங்கள் உடலுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டேன். இப்போ நான் அதை அள்ளி டேஸ்ட் பண்ண போகிறேன். இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கு. அப்படியே ஒரு கோவிட் பஞ்சாமிர்தம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆரோக்கியமான காலை உணவாக இருக்கும். அதாவது நம்ம சாப்பாட்டுக்கும் எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. காலையில் இந்த மாதிரி சாத்வீகமான ஒரு உணவை நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு ரொம்ப 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 நல்ல நாளாக இருக்கும். உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியம் பொங்கி பெருகட்டும். உங்கள் அனைவருக்கும் இறைவனோடு பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.